ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாண்டி கடையை லீஸுக்கு எடுக்கணும், கடைக்கு ஓனர் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம நிலாவும் சரி, நம்ம சோழன் சேரன் சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக பணம் புரட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நிலா எக்ஸ்ட்ரா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அதனால் நைட் ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம பாண்டியனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா நைட் எல்லாருமே சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. நம்ம நிலா அவங்க ரூமில் அந்த ப்ராஜெக்டான அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. இப்படி 11:30 மணிக்கு மேலே இங்கே கோமலுக்கு கால் வருது. கோமலுமே இங்கே கால் அட்டன் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்னா பக்கம் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இங்கே நம்ம நிலாவோட ரூம் இருக்கையா, அந்த ரூம் ஜன்னலெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கு நேராக இங்கே நம்ம கோமல் இருந்துட்டு, யோ இந்நேரத்துக்கு எதுக்கா கால் பண்ண, வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா என்னையா நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கோமலே, நீ பணத்தை ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் பண்ணேன். நீ சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணிட்ட அப்படின்னா நம்ம 2 பேரும் சேஃப்டி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். யோ நான் என்ன பேங்க்லையா வேலை பார்க்குறேன், பணத்தை உடனே புரட்டுறதுக்கு? இரியா, இந்த வீடு ஃபுல்லாக நான் தேடி பார்த்துட்டேன், ஒத்த ரூபாவை கூட இருக்க முடியல. எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. இந்த வீட்டுக்கு நிலான்னு ஒரு மருமக வந்திருக்கா, அவளும் வேலைக்கு போகிறா. எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்காங்க, பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு வேளை ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியலையா. எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் வீடு ஃபுல்லாக அலசி பார்த்தேன், ஆனால் ஒரு ரூபா கூட சிக்கலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. இப்போது இங்கே கோமல் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. இப்போது எங்கள் கோமலோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இங்கே பாரு கோமலை, எவ்வளோ சீக்கிரமாக உன்னால் பணத்தை ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணிட்ட அப்படின்னா என் உயிர் தப்பிக்கும், இல்லைனா என்னை நீ கண்ணில் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். யோ நீ செத்து போனால் எனக்கு என்னையா, என்னை அனாதியா நடுத்தரவில் விட்டுட்டு போனாலும் தானே நீ, உனக்காக நான் எதுக்குயா செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு, என்ன கோமலை இப்படியெல்லாம் பேசுகிற, உனக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. அந்த ரகசியத்தை மட்டும் நடேசன் குடும்பத்துக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உன்னை போட்டு தள்ளிடுவாங்க, ஞாபகம் இருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். யோ அந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டையாவது சொல்லிட போறியா? அதுக்காக தானே இத்தனை வருஷமாக உங்ககிட்ட நான் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத, நான் சீக்கிரமாக பணத்தை புரட்டுறேன். எல்லாரும் கண்டிப்பாக பணம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்கே இருக்குன்னு தான் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல. வீட்டில் ஃபுல்லாகவே நான் அலசி தேடி பார்த்துட்டேன், ஒத்த ரூபா கூட இல்லை. இங்கே வந்ததுலேருந்து மொத்த வேலையும் என் மேலே தள்ளிட்டாங்க இல்லையா, எல்லா வேலையுமே இழுத்து போட்டுக்கிட்டு நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும்யா. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலா பொண்ணு வேலைக்கு போகுது, அந்த பொண்ணோட பர்ஸில் பார்த்தா தான் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். யோ இந்த மாதிரி டைம்லலாம் ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணாதியா. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், என் சோழியை முடிச்சிருவாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே என்னை ஏற்றுக்கிட்டாங்க, பல்லவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த ஆள் இருக்கானே அவர் என்னை ஏற்றுக்கவே இல்லையா. இப்போ வரைக்குமே என் மேலே கோவமாக தான் இருக்காரு, என்னை பார்த்தாவே சிறு சிறுன்னு கோவப்படுறாருயா. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் பல்லவன் தான் எனக்கு துணையாக நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு கோமலே, பையன் பாசத்தில் அங்கேயே இருந்துட போகிற, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். யோ அப்படிலாம் நான் பண்ண மாட்டேயா, பிறந்து ஒரு 1.5 வயசுலேயே அவனை அங்கேயே விட்டுட்டு வந்தவையா நான். இப்போ போயிட்டு அவனுக்காக உன்னை விட்டு கொடுப்பேனையா, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்யா. பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் உனக்கு கால் அடிக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் இருயா அப்படின்னு சொல்லுவோம். சரி கோமலே, சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம நிலாவுக்கு சந்தேகம் வந்துடுது. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நடேசன் அங்கிள் சொன்ன மாதிரியே இவங்க ஒரு வேளை கெட்டவங்களா இருப்பாங்களோ, இவங்க சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. சரி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக பேசுனாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, பல்லவனுக்காக தான் உண்மையாகவே வந்திருக்காங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் திட்டத்தோடு வந்திருக்காங்களான்றதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே வெளியே வராங்க. இப்போது இங்கே நம்ம நிலா அதாவது வெளியே வரதில்ல, வாசுபடி உள்ளவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோமல்லாம் அப்போ தான் நடந்து வரவும் நடேசன் நல்லா
தூங்கிக்கிட்டு இருக்காரு. நடேசனை பார்த்ததுமே பயங்கரமாக கோவம் வருது இங்கே கோமலுக்கு. இந்த ஆள் ஒருத்தன் தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே நம்மளை சேர்த்தவே மாட்டேங்கிறான். இவனை பேசாமல் தீர்த்து கட்டிட்டா நல்லா இருக்குமே. என்ன பண்ணுறது, கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, கழுத்தை நெரிச்சாலும் இந்த ஆள் சத்தம் போடுவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்கவும் இங்கே நிலா வந்து நிற்கிறாங்க. நிலாவை பார்த்ததுமே இங்கே கோமலுக்கு கதி கலங்கிடுது. ஐயோ, இந்த பொண்ணு எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு என்னம்மா, என்ன இந்நேரத்துக்கு நீங்கள் வெளியே இருக்கீங்க, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலா வந்து உள்ளே கூப்பிட்டதுமே இங்கே நம்ம கோமல் வந்து ரொம்பவே பதட்டத்தோடு உள்ளே வராங்க. இப்போது இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் வெளியே யார் கூடயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு சில விஷயம் எல்லாமே எனக்கு காதில் விழுந்தது. ஏதோ பணம் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் கடன்காரங்க, அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே நான் வந்துடுறேன், அப்படி இப்படி நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. அம்மா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட யாருமே இல்லைன்றத மாதிரி தான் எங்ககிட்ட சொன்னீங்க, ஆனால் நீங்கள் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் நம்ம கோமல் இருந்துட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நிலாவுக்கு பதட்டமாக இருக்குது. என்ன இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா இருந்துட்டு ஐயோ, எதுக்காகம்மா நீங்கள் அழுகுறீங்க, என்னன்னு சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட என்கிட்ட சொல்லுங்கம்மா, உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான வழி என்னமோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அழுதுதுமே இங்கே நம்ம நிலாவோட மனசே கரைஞ்சி போகுது. உடனே கோமல் இருந்துட்டு அது என்னத்துக்குமா சொல்கிற, இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்களே அவங்க என் சொந்தக்காரவங்க தான், தூரத்து சொந்தம், ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஏதோ அவங்க வீட்டில் குடும்ப பிரச்சனை போல் கடன்காரங்க வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அவங்களுக்கு பணம் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணுமா, அது என்கிட்ட கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது நீங்கள் தானே வந்து இங்கே கூட்டிங்க, எப்படியோ நான் பெத்த பிள்ளையுமே எனக்கு இப்போ கிடைச்சிது, அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கேன். ஆனால் அவங்க என்கிட்ட பணம் கேட்குறப்போ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவங்க உடனே பணத்தை புரட்டி கொண்டு வந்து வரேன், பல்லவனை விட நீ தான் எனக்கு முக்கியன்ற வார்த்தையெல்லாம் இவங்க சொன்னாங்களே, இவங்க கிட்ட கேட்டாலுமே உண்மை வராது, எப்படியாவது இவங்க பற்றின உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, அதான் உங்களால் உதவ முடியலல்ல, ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே சொல்லிடுறாங்க. இங்கே கோமல் வந்து பதட்டத்தோடய போய் படுக்கிறாங்க. நம்ம நிலாவுமே ரூமுக்குள்ளே வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இவங்கள வீட்டில் அதாவது இவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நல்லதா கெட்டதான்னு தெரியலையே, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, பல்லவனை விட இவங்களுக்கு வேறு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் நம்ம கோமல் வந்து எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தராக அப்போ தான் எந்திரிச்சு வராங்க, எல்லாருக்குமே டீ வச்சு கொடுக்குறாங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு, அம்மா நீங்கள் எதுக்காக வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க, வேண்டாம்மா நீங்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைப்பா, நீங்கள் எல்லாருமே என் பிள்ளைங்க தானே, உங்களுக்காக நான் செஞ்சு தான் போடுவேன், இத்தனை வருஷமா உங்களை எல்லாருமே நான் கஷ்டப்பட வச்சுட்டு விட்டுட்டேன்ல, எல்லாத்துக்குமா சேர்த்து நான் இப்போவே உங்களுக்கு செஞ்சு போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம நிலா இருந்துட்டு நம்ம கோமலை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சரி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். பாண்டியன் வந்து கடையை லீஸுக்கு வாங்கணுன்றதுக்காக 3 லட்ச ரூபா ரெடி பண்ணணும்னு சொல்லி வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அதுக்கான ப்ராசஸை பண்ணுவோம். சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இங்கே பாருடி, நீ சொன்னல அந்த டிசைனை நான் சரியாக பண்ணி முடிச்சுட்டேன், நான் இப்போவே அவனுக்கு அந்த ப்ராஜெக்டை அனுப்பி விடுறேன், எனக்கு உடனே பணத்தை சென்ட் பண்ணி விடுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அவங்களுமே நம்ம நிலாவுக்கு பணத்தை ரெடி பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. இப்போது சோழனோட முதலாளி வந்து கால் பண்ணுறாங்க. உடனே நம்ம சோழன் சொல்லுங்கள் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே சோழா, உடனே கிளம்பி வாடா. எதுக்கு முதலாளி, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பணமெல்லாம் ரெடி ஆகிடுச்சிடா, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க முதலாளி, இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஓடி வராங்க. இப்போது அவங்க முதலாளிக்கிட்ட வந்து பணத்தையுமே வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருடா, நீ பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி தான் இந்த பணத்தை என்கிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு உங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த பணத்தை உன் தம்பியோட நலத்துக்காக பயன்படுத்துடா, வேஸ்ட்டு செலவு ஏதாவது பண்ணிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பயங்கர சந்தோஷமாக அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம சேரனுக்குமே அவங்க முதலாளி அவங்க இன்ஜினியரிங் வந்து கால் பண்ணுறாங்க. என்னால் இம்புட்டு பணம் தான்ப்பா ரெடி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி ஃபோன்லேயே அனுப்பி விட்டுறாங்க. இப்போது
நம்ம பாண்டியன் அப்போ தான் ரெடியாகி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பவும், உடனே நிலா இருந்துட்டு, "பாண்டியன் நில்லுங்க பாண்டியன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பாண்டியனுமே "சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இங்கே பாருங்க பாண்டியன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கேன், இந்தாங்க 60,000" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்ன 60,000மா? நிலா எம்புட்டு பணம் ரெடி பண்ணியிருக்கு, ஆனால் நம்ம வெறும் 75,000 தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம சேரனுமே, "டே பாண்டி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு தொகையை ரெடி பண்ணியிருக்கேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ண தொகையும் கொடுக்குறாங்க. அதே சமயம் நம்ம சோழனுமே கொடுக்குறாங்க. இப்போது எல்லாருமா சேர்ந்து கொடுத்தத பல்லவன் வந்து அதை வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. மொத்தம் கரெக்டாக 2,90,000 இருக்குது. இன்னும் ரூ. 10,000 கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து நம்ம நடேசன் இதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சேர்த்து வச்ச பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நடேசனுமே உள்ளே வந்து, இங்கே தாங்க இந்த பணம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பாரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கொடுக்குறாங்க. 10,200 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அந்த பணத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து பாண்டியனோட நல்லதுக்கு பண்ணுங்க, இங்கே பாருடா நல்லா பொழைக்கிற வழியாக பாருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிலாவுக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா எப்போவுமே இந்த வீட்டுக்காக நம்ம நடேசன் வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது. இப்போது பாண்டியன் நல்லதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக பணத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம நிலாவும் சரி, சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு அதிர்ச்சியும் கூட. ஏன்னா நடேசன் இது வரைக்குமே எதுவுமே செஞ்சது கிடையாதுன்றதுனால எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. இப்போது மொத்தமாக 3,00,000 இருக்குது. இப்போது இங்கே நம்ம பாண்டியன்கிட்ட கொடுக்குறாங்க. நான் இதை நாளைக்கு காலையில் கொடுத்து எல்லா அக்ரிமெண்ட்டெல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுத்துட்டு கடையை லீஸுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இப்போது நிலா கிட்ட, நீங்கள் இந்த பணத்தை வைங்க, உங்கள் கையால் நீங்கள் நாளைக்கு என்கிட்ட கொடுத்து அனுப்புவீங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட மொத்த பணத்தையுமே கொடுக்குறாங்க. இதை வந்து கோமல் வந்து கவனிக்கிறாங்க. 3,00,000 இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு உட்காந்து சாப்பிடலாம். கடத்தை எல்லாத்தையுமே கழிச்சிட்டு மிச்ச காசில் ரொம்ப நாளைக்கு உட்காந்து அழகாக சோறு திங்கலாம். சோறு கூட இல்லாமல் நம்ம எம்புட்டு நாள் பட்னியாக கிடந்தோம், இப்போது சோறும் கிடைச்சி பணமும் கிடைக்க போகுது, பயங்கர சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம நிலாவுமே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ராகவும் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே அந்த ப்ராஜெக்டை ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணி முடிக்கிறாங்க, சக்ஸஸாக முடிக்கிறாங்க. இப்போது ராகவ் இருந்துட்டு, "நிலா, நான் நினச்சி கூட பார்க்கல நிலா, நீங்கள் ரொம்ப சூப்பராக, நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ரொம்ப நல்லாவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவுக்குமே பயங்கர சந்தோஷம். ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே நிலாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக செஞ்சு கொடுத்ததுனால இங்கே ராகவ் வந்து பணத்தையுமே அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. "என்ன ராகவ், இவ்வளோ பணமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் நிலா, நீங்கள் செஞ்சதுக்கான கூலி, அதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப டிசைன் அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது, அதனால தான் தனிப்பட்ட முறையில் நானுமே கொஞ்சம் காசு உனக்கு கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலாவுமே ரொம்பவே சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போது சேரன்கிட்ட, சோழன்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, "நான் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். ராகவ் எம்டி சார் வந்து எனக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் அதுக்கான பணத்தை கொடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் கிட்ட சொல்லவும், சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நிலா" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சோழனுமே, "டே பல்லவா, பாத்தியா என் பொண்டாட்டி எம்புட்டு பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட 60,000 பாண்டியனுக்காக கொடுத்தா, இப்படி பெண் பிள்ளையாக இருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறா, எவ்வளோ திறமையாக இருக்கால்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணே, நீயும் அந்த மாதிரி திறமையாக இருண்ணே, எதுக்காக இப்படி பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க, அண்ணி மேலே கண்ணு வச்சுட்டு போகிறேனே" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். "டே பல்லவா, அவள் என் பொண்டாட்டிடா, அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே அண்ணிடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். "இல்லைண்ணே, அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு அண்ணி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, "டே நீ தேறிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நிலாவுமே அதாவது நிலா, சேரன், சோழன், பாண்டியன் எல்லாருமே வெளியே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கோமலோட ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. உடனே இங்கே நம்ம கோமல் இருந்துட்டு பின்பக்கமாக வந்து பேசுகிறாங்க. "யோ, எனக்கு பணம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா, 3,00,000 சொலையா 3,00,000 இப்போது நான் பார்த்துட்டேன், அது எங்கே வச்சுருக்காங்கன்ற விஷயத்த கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கே ஓடி வந்துடுறேயா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி கோமல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏற்கனவே அந்த நடேசன் மேலே இடியை தூக்கி போட்டுட்டு பழியையும் தூக்கி போட்டுட்டு வந்த, இப்போது பணத்தை திருடிட்டு அவங்க நெஞ்சில் இடியை தூக்கி போட்டுட்டு வர போகிற, சரி சரி எப்படியோ ஒன்று, நம்ம நல்லா இருந்தால் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஹஸ்பண்டுமே சொல்கிறாங்க. "யோ, ஃபோனை வையா, சீக்கிரமாக அந்த
பணத்தை நான் எடுத்துக்கிட்டு ஓடோடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமல் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது வெளியே வந்து பார்க்குறாங்க, எல்லாருமா உட்காந்து நல்லா சின்சியராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போனால் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் வந்து நம்ம நிலாவோட ரூமுக்கு வராங்க. அதாவது பயத்தோடு தான் வராங்க. வந்து எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேகு, அதுக்கப்புறம் அதாவது ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் பீரோன்னு எல்லா இடத்துலையும் அலசி பார்க்குறாங்க. கடைசியில் பெட்டு கீழே ஒரு பையில் வந்து மஞ்சள் பையில் வச்சுருக்காங்க. மஞ்சள் பையில் வச்சுருக்காங்க. அந்த மஞ்சள் பையில் இருக்கிற பணத்தை எடுத்து பார்க்குறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எம்புட்டு பணம், இதை சம்பாதிக்கணும் அப்படின்னா எம்புட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக நானும் என் புருஷனும் இதை செலவழிக்க போகிறோம். பணத்தை கை ரொப்ப எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம கோமல் வந்து வெளியே வரவும் கரெக்டான டைமில் நம்ம நிலாவுமே அதை பார்த்துட்றாங்க. நிலா பார்த்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணிக்கிருக்கீங்க என் ரூமில்? உங்கள் கையில் இருக்கிற மஞ்சள் பேக்கில் நான் பணம் வச்சுருந்தேனே, இந்த பேக்கை நீங்கள் எதுக்காக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் அப்படியே பதட்டப்படுறாங்க. மரண பயமாக இருக்குது. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே அந்த பேக்கை கையிலேருந்து எடுத்துக்கிறாங்க நம்ம நிலா. இங்கே பாருங்கள், உங்களோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை. நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஃபோன் வந்தால் தனியாக போய் பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நடு ராத்திரியிலையுமே வெளியே போய் பேசுகிறீங்க. அன்றைக்கி நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டோம். ஏதாவது பணம் கிடைச்சா நான் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எங்கள் வீட்லேயே நீங்கள் திருடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. வேறு அதாவது நேர்மையாக வழியில் சம்பாதிச்சு பணத்தை எடுத்துகிட்டு வருவீங்கன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இப்போது இந்த வீட்டுக்குள்ளே திருடுறதுக்காக தான் வந்திருக்குங்க. உங்கள் பையனுக்காக நீங்கள் வரவே இல்லைல்ல, அதானே பார்த்தேன். சின்ன குழந்தையிலேயே எந்த ஒரு பெத்த மனசுக்குமே பெத்த தாயுமே சின்ன குழந்தையில யாருமே விட்டுட்டே போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பையனை விட்டுட்டு போயிருக்கீங்க. பல்லவன் மேலே உங்களுக்கு பாசம் இருந்திருந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலுமே நீங்கள் பல்லவனை கூடவே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட சந்தோஷத்துக்காக பல்லவனை இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க. இத்தனை வருஷமாக ஒரு நாள் கூட நீங்கள் வந்து பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷத்தில் வராதவங்க இப்போ கூப்பிட்டதுமே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத நாங்கள் அப்போவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நடேசன் அங்கிள் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமல் இருந்துட்டு, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற, இந்த வீட்டை அதாவது இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்தீங்க, அப்போ எதுக்காக நான் கட்டில் மெத்தைக்கடியில் இந்த பேக்கில் பணம் வச்சுருந்தேன், இது எதுக்காக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம கோமலால் பதில் சொல்லவே முடியல. ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சேரன், பல்லவன், சோழன் இவங்க எல்லாருமே வெளியே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உள்ளே வராங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சேரனுமே கேட்குறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணா இவங்க என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இது பாண்டியன் லீஸுக்கு எடுக்கிறதுக்காக பணம் புரட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம்ல 3 லட்ச ரூபாய், இந்த பணத்தை திருடிக்கிட்டு ஓட பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நீ சொல்கிறீங்க? அவங்க எதுக்காக பணத்தை எடுக்கணும்? அவங்க என் அம்மா, கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே நான் யாராவது திருடுவாங்களா? அவங்க திருடி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பல்லவா, நானுமே இவங்க மேலே சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். நைட்டு கூட யார் கூடயோ ஒருத்தவங்க கூட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் பணத்தை சீக்கிரமாகவே எடுத்துக்கிட்டு உடனே இங்கேருந்து ஓடி வந்துடுறேன், பல்லவனை விட எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ கூட சந்தேகம் வரல, லைட்டாக சந்தேகம் இருந்தது. ஆனால் நம்ம வீட்லேயே இவங்க பணத்தை திருடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பல்லவா. இவங்க உனக்காகலாம் வரல பல்லவா. இவங்க உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வைக்கவே இல்லை. இவங்க ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்குறாங்க. அதாவது ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. எல்லாமே நடேசன் அங்கிளுக்கு தெரியும். ஆனால் அவர் வெளிப்படையாக வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் நம்ம நிலா வந்து பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க. பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே எங்கள் கோமல் கிட்ட போயிட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாம், நீங்கள் எதுக்காக அண்ணி ரூமுக்குள்ளே போனீங்க? போனதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த பணத்தை நீங்கள் எதுக்காக எடுக்கணும்? அது அண்ணனோட வேலை விஷயமா, கடை விஷயமா தானே அந்த பணத்தை ரெடி பண்ணி எல்லாருமே வச்சுருந்தாங்க. அதுவும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதை திருடி இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு என்ன பண கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, அவங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது. ஆனால் அதை நம்மக்கிட்ட கேட்டு கூட வாங்கியிருந்துருக்கலாம். பணத்தை திருடிக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் ஓடணும்னு இவங்க நினச்சிருக்காங்க.
பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமலுமே சைலண்ட்டாக இருக்காங்க. இவங்க கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நடேசனுமே வரவும் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நிலாவுமே விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இங்கே நடேசன் சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல இவளால் இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, எனக்கு தெரியும் இவ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போவே சொன்னேன்ல இவளை வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க, இவளால் நீங்கள் ரொம்ப அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருமே என் பேச்சு கேட்கலல்ல, அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் விட்டுருந்தா பணத்தை தூக்கிட்டு ஓடிருப்பா. இவ எவ்வளோலாம் வேலை பார்த்தா தெரியுமா, இவளால் நான் நிறைய பழியையும் என் மேலே சுமந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவ எக்கச்சக்கமான கொடுமையை என்கிட்ட பண்ணிட்டு போனா, என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தவங்க ஓடி போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் பல்லவனோட அம்மா பல்லவன் மேலே இவளுக்கு சுத்தமாக பாசமே இல்லை. பாசம் இருந்திருந்தா பல்லவனை சின்ன வயசுலேயே விட்டுட்டு ஓடி போயிருப்பாளா? ஒரு நாளுமே இவளை நான் திட்டினது கிடையாது. ஆனால் என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கும் ஒரு குழந்தை பெற்றுட்டு இன்னொரு சைடு எனக்கே தெரியாமல் ஒரு ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருந்திருக்கா போல. அவன் என்ன சொல்கிறானோ அது எல்லாத்தையுமே இவ செய்வா. அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி அதான் சேரனோட அம்மா இருக்கால்ல, அவளை இவ தான் கொன்னதே. இவ கொன்னுட்டு இந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டா. பெத்த பிள்ளை மேலே கூட பாசமே இல்லாமல் பெத்த பிள்ளையை இங்கே விட்டுட்டு ஓடி போயிட்டா. அப்படி ஓடி போனவ தான் இவ. அதுக்கப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பேச ஆரம்பித்தாங்க தெரியுமா, நான் தான் பொண்டாட்டியை கொன்னுட்டேன், ரெண்டாவது பொண்டாட்டியுமே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என் பொண்டாட்டியை கொன்னுட்டு இவ ஓடி போயிட்டா. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, இவளை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான். நான் லாரி ஓட்ட போகிறப்போ இவ என்னை எப்படி மயக்கினாலும் வசியம் செஞ்சாலும் என்னவோ தெரியல, நானும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்குன்னு ஒரு குழந்தையும் பெற்றுட்டேன். ஆனால் இவ வீட்டுக்கு வந்ததுமே என் பொண்டாட்டியை கொன்னுட்டு என் மேலே பழியை போட்டுட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பல்லவனை, அதுக்கப்புறம் சோழன், பாண்டியனை இவங்களை எல்லாரையுமே வளர்த்ததே சேரன் தான். பாவம் சேரன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். இவ சரியான ஃப்ராடு, இந்த வீட்டில் இருந்து பணத்தை திருடிட்டு போகிறதுக்காக தான் இவ வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் வந்து மொத்த உண்மையுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமலுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. ரிங் அடிக்குது. உடனே சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் கேட்டதுக்கு உங்கள் கூட யாருமே இல்லைன்னு தானே சொன்னீங்க, ஆனால் எப்போவுமே உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அந்த ஃபோன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா அந்த ஃபோனை வாங்கி அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. உடனே இங்கே அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு, என்ன கோமலு அந்த அந்த வீட்டில் 3,00,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னேன், அதை எடுத்துகிட்டு சீக்கிரமாக வரதா தானே சொன்னேன், இன்னுமே வந்து சேரல, சீக்கிரமாக பணத்தை எடுத்துகிட்டு வா, நம்ம கடனெல்லாம் கழிச்சிட்டு ஏதோ மிச்சம் கொஞ்சம் நஞ்சு இருக்கிற பணத்தில் நம்ம காலத்தை ஓட்டுவோம், சீக்கிரமாக வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கோமலு நான் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ எதுவுமே பேசாமல் இருக்க, பணத்தை எடுத்தியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நிலா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது எல்லாருக்குமே தெரிய வந்துடுது இவங்க உண்மையாகவே பணத்தை திருடு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பல்லவன் இருந்துட்டு, ஏம்மா ஏன் உங்களோட புத்தி இவ்வளோ கேவலமாக போகுது, அப்போது எதுக்காக நீங்கள் என்னை பெற்றீங்க, என் மேலே உங்களுக்கு சுத்தமாக பாசமே இல்லை, எதுக்காக நீங்கள் என்னை பெற்றிருக்கணும், இல்லைனா என்னை சின்ன வயசுலேயே ஏதாவது கொடுத்து சாக வச்சுருக்கணும்ல, என்னை இந்த அளவுக்கு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, உங்களை மாதிரி ஒரு அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, நேற்று வரைக்குமே நான் என் அம்மாவை பார்க்கணும், என் அம்மா எங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட நான் எப்போ பாரு கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஆனால் இப்படிப்பட்ட அம்மா எனக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன், நீங்கள் வராமல் இருந்திருந்தா கூட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன், உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்ட அம்மாவை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, எனக்கு உங்களை நினைக்கவே அசிங்கமாக இருக்குது, உங்கள் வயிற்றில் பிறந்தன்னு சொல்லி நினச்சாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அங்கிள் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் பார்த்த வரைக்குமே நீங்களும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்திருக்கீங்க, ஆனால் இந்த ஊரில் உள்ள எல்லாருமே உங்கள் மேலே பழிய போட்டுமே நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லைல்ல, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லவங்கன்ற மாதிரி தான் அங்கிள் நீங்கள் இருந்தீங்க, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப ரொம்ப கிரேட் அங்கிள், ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணிங்க பாரு அதுங்க தான் ரொம்பவே தப்பு அங்கிள், இவங்க இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது, உடனே நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்கள ஜெயிலுக்குள்ளே தள்ளணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நடேசன் சொல்கிறாங்க, சூப்பராக சொன்னம்மா, இதான் 100க்கு 100 உண்மையான சொல்லு, ஏன்னா ஏற்கனவே இவ பண்ண தப்புக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து இவ இப்போவே அனுபவிக்கணும், இப்போவே போலீஸ்க்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் இருந்துட்டு, ஐயோ தயவு செஞ்சு போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பல்லவன் இருந்துட்டு, அப்போ கூட என்னை மன்னிச்சிருங்க, நான் என் பையன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டிங்களம்மா, ஏம்மா ஏன் எனக்கு மட்டும் இந்த தலையெழுத்து, என் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க,
நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா, நீ எல்லாம் அழுகவே கூடாதுடா, நீ என்ன தப்பு பண்ண அழுகிறதுக்கு? தப்பு பண்ணது எல்லாமே இவங்க தான், இவங்க அதுக்கெல்லாம் அனுபவிப்பாங்க பல்லவா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டா. அதே சமயம் சேர அண்ணன் தான் உங்களை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கு. உன் அம்மா வச்ச பாசத்தை விட சேர அண்ணன் உன் மேலே பல மடங்கு 1000 மடங்கு உன் மேலே பாசத்தை கொட்டி வளர்த்துருக்குடா. இனிமே சேர அண்ணன் தான் உனக்கு எல்லாமே. அவரை விட உன் மேலே பாசம் வைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கடா. இங்கே பார், நீ உனக்கு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்கன்றதவே மறந்துடுறா. உன் அம்மா அப்பா எல்லாமே உனக்கு சேரண்ணன் தான் உன் வாழ்க்கைக்கு எல்லாமே நல்லது செய்வார். இங்கே பாருடா, உன் அம்மாவை நினச்சி நீ இனிமேல் கவலையே படக்கூடாது, சரியா? உன் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் இனிமேல் நீ நினைக்கணும். நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இந்த ஊர் மக்கள் முன்னாடி, ஏன் உன் அம்மா முன்னாடியே நீ நல்லா வாழ்ந்து காட்டணும் பல்லவா, சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோமல் இருந்துட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம நடேச இருந்துட்டு, அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. வீட்டில் உள்ள பணத்தை திருட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு இங்கே கோமலோட அம்மாவை உள்ளே தள்ளிடுறாங்க. இப்போது கோமலோட ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் கால் போகவே போகிறது கிடையாது. என்ன ஆனால் ஒருவேளை அந்த நடேசன் வீட்டிலே தங்கிட்டாலோ, டேரா போட்டுட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த கோமலை ஜெயிலுக்கு அனுப்புனது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.